கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி. சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். 7.5 சனி நடந்துருக்கு. ஜென்ம சனி நடக்கிறது. ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். வேலை பளு அதிகமாக எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கும், ஜாகிரதையாக இருக்கும். ஆனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும். முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போயிட்டு வரக்கூடிய சித்தர்கள், யோகிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு தூக்கத்தில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 4ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை அமையறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எதை தொட்டாலும் பணம் வரும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியமும் இந்த மாசத்துல வரும். சிவன் கோவிலில் கால பைரவரை வணங்கிட்டு வர்றது, பிரத்யங்கரா தேவியை போய் வணங்கிட்டு வாங்க.